ஓராண்டு கொரோனாவிலே பெரும் பாதிப்பு சென்னையிலே ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அது தவிர்க்க முடியாமல் கலந்து கொள்ள முடியாமல் போயிற்று. இப்பொழுது இந்த ஆண்டு புதிய எழுச்சியோடு புதிய ஒரு உணர்ச்சியோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்கள், அங்கே பொது பிரச்சனைகளை முன்னெடுத்து செய்கின்ற ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள், அது தவிர்த்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, அண்மையிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, நம்முடைய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி அகில இந்திய அணியிலே இந்தியா அணி என்கிற அந்த இந்திய அணிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிலே சேர்ந்திருப்பதனால் எங்களுக்கும் ஒவ்வொரு இந்தியா கூட்டணியினுடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நானும் தவறாமல் போய் கலந்து கொண்டு என் தரப்பிலே இருந்து, தமிழ்நாட்டின் தரப்பிலே இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அணி என்ற அந்த நுனியிலே இருந்து நான் கருத்துக்களை அங்கே சொல்லி வருகிறேன். மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்றக் கழக அணிக்கு கிடைத்திருக்கிறது. ஆட்சி அமைந்தவுடன் திராவிட மாடல் ஆட்சி, இதை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று சொல்லி முதலமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு பணியாற்றுகிறார். அனைத்து தரப்பு மக்களுக்கும், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள், அவர்கள் நலனிலே அக்கறை கொண்டு புதிய புதிய திட்டங்களை அது வரவேற்று அந்த திட்டங்கள் மற்ற மாநிலங்களிலே நாங்களும் இதுபோல திட்டங்களை நிறைவேற்றப் போகிறோம் என்று அவர்களுக்கு வழிகாட்டுகிற இடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான இந்த அணியினுடைய ஆட்சி மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் அந்த கூட்டங்களுக்கு போனபோது தான் தெரிந்து கொண்டேன். பிற மாநில முதலமைச்சர்கள் தமிழக முதலமைச்சரை வாழ்த்தி பேசுவதும், அந்த திட்டங்களையெல்லாம் எங்கள் மாநிலத்திலே நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் பேசுவதும், தாய்மார்களுக்கு பேருந்துகளிலே கட்டணமில்லாத பயணம், அதைப் போல மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்ற பயணம், வீட்டுக்கு ஒரு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மருத்துவத்துறையிலே பெரிய பாதிப்பு தமிழகத்திலே வரவிடாமல் எந்த அளவுக்கு அதை தடுத்து நிறுத்த முடியுமோ அதற்கான பணிகளிலே திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முயற்சி எடுத்ததனால்தான் இங்கே விவசாயிகளுக்குரிய பிரச்சனையாகட்டும், நெசவாளர் பிரச்சனையாகட்டும், மத்திய அரசு, ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய உதவியை செய்யவில்லை. கேட்டதற்கு 5% தான் அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார்கள். 2700 கோடி, முதலில் 3500 கோடி வேண்டும் என்றும், பிறகு திட்டம் புள்ளிவிவரங்களோடு 2700 கோடி கேட்டதற்கு அப்பொழுது அவர்கள் 400 கோடி தான் அவர்கள் ஒதுக்கீடு செய்தார்கள். ஆக ஒன்றிய அரசு மாநில அரசுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்குகின்ற ஒரு வேலை திட்டம் பயங்கரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்காலம் விபரீதமாகி விடுமோ என்ற அச்சத்தை தருகிறது. அதனால்தான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே மதம் என்று அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் எல்லா இடங்களுக்கும் ஒரே நாளில் தான் தேர்தல், ஒரே தடவை தான் தேர்தல், ஊராட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல், அதே தினத்திலே தான் சட்டமன்றத்திற்கும் தேர்தல், அதே நாளில்தான் நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல் என்று அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு தொலைநோக்கு மோசமான திட்டத்தை மனதிலே வைத்துக்கொண்டு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் இதை செயல்படுத்த நினைக்கிறார். அவர் தனக்கு இவ்வளவு வாக்குகள் வந்தது, நாம் ஏன் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல, ருசிய குடியரசுத் தலைவரை போல நாம் குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாதா என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே பொதிந்து கிடக்கிறது என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் தான் சொல்கிறேன். ஒரே தேர்தல் என்று வைத்துவிட்டால்
வேட்பாளரை வைத்துத்தானே ஓட்டு. அப்படித்தானே பிற கூட்டாட்சிகளிலே நடைபெறுகிறது. தான் ஒரு வேட்பாளராக, அதிபர் வேட்பாளராக ஆகிவிட வேண்டும் என்றால் அரசியல் சட்டத்தினுடைய அடித்தளத்தையே மாற்றி, அந்த அடித்தளத்தினுடைய பிரியாம்பிளிலே, குறிக்கோளிலே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டதோ அதை அது சமூக நீதியாகட்டும், மதச்சார்பின்மையாகட்டும், கூட்டாட்சி கொள்கையாகட்டும், அவையெல்லாம் அந்த பிரியாம்பிளிலே இருந்து எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் ஒரே நாளில் தேர்தல் என்றால் சரி, எல்லா இடங்களிலும் ஒரே நாளிலே தேர்தல் நடக்கிறது. ஒரு 6 மாதம் கழித்து 8 மாதம் கழித்து நாடாளுமன்றம் கவிழ்ந்து விடுகிறது, பெரும்பான்மை இழந்து. அப்படியானால் மீண்டும் அத்தனை மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து மீண்டும் ஒரு தேர்தலை நடத்துவார்களா? அல்லது 3 மாநிலங்களிலே ஆட்சி கலைந்து விட்டது, பெரும்பான்மை இழந்தோ, கட்சியில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போவதனாலோ, தாவி போவதனாலோ அங்கே மாநில அரசுகள் கலைக்கப்பட்டால் அப்பொழுதும் நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் வைப்பார்களா? ஆக நடைமுறையிலே இது சாத்தியமற்றது நம்மை இந்தியாவை பொறுத்த மட்டிலே. ஏனென்றால் இந்தியா இஸ் எ மல்டி நேஷனல் ஸ்டேட். இது பல தேசிய இனங்களை கொண்ட உபகண்டம். இதை நான் நாடாளுமன்றத்திலே பேசுகிற பொழுதே வடபுலத்து எம்பிக்கள் இப்படி பேசக்கூடாது, பல தேசிய இனங்கள் இங்கே இருப்பதாக எப்படி சொல்லலாம், ஒரே தேசிய இனம், இந்திய தேசிய இனம்தான் இருக்கிறது என்று சொன்னபோது கிடையாது. தமிழ் தேசிய இனம் இருக்கிறது, தெலுங்கு தேசிய இனம் இருக்கிறது, வங்க தேசிய இனம் இருக்கிறது. அத்தனை மாநிலங்களிலும் உள்ள அந்த மொழி பேசுகிற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தனித்தனி தேசிய இனங்கள் தான். அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக அழகாக அரசியல் சட்டத்தினுடைய சில இடங்களிலே அதை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார்.